திருப்பாவை ஏழாம் பாசுரம். கீசு கீசு என்றெங்கும் ஆனைச்சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிர் அரவம் கேட்டிலையோ. நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். விளக்கம். ஆனைச்சாத்தான் குருவிகளின் கீச்சிடும் குரலும் அவை தங்கள் துணையுடன் பேசும் ஒலியும் உனக்கு கேட்கவில்லையா? ஆயர்குல பெண்கள் மத்து கொண்டு தயிர் கடையும் போது அவர்களது கழுத்தில் அணிந்துள்ள மங்கள சின்னங்கள் ஒலி எழுப்புவது கேட்கவில்லையா? நாங்கள் நாராயணன் கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்டும் உறங்குகிறாயே, எழுந்திரு என்பது பொருள். பெருமாளுக்கு பல திருநாமங்கள் உண்டு. இதில் கேசவா என்ற திருநாமத்தை சொல்லிவிட்டு அன்றாட பணிகளுக்கு கிளம்பி அன்றைய பணிகள் தங்கு தடையின்றி முடியும் என்பது நம்பிக்கை. வாழ்வில் ஏற்படும் தடைகளை கடக்கும் இப்பாடலை திவ்ய தேசங்களில் ஒன்றான ஆயர்பாடி தலத்தை மனத்தில் கொண்டு ஆண்டாள் பாடியருளினாள். திருவெம்பாவை ஏழாம் பாசுரம். அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய். தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய். என்னானை என்னரையன் இன்னமுது என்றெல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய். இன்னம் துயிலுதியோ வன்னெஞ்ச பேதையர் போல் வாளா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோ ரெம்பாவாய். விளக்கம். தாயினும் மேலான பெண்ணே, சிவனுக்குரிய திருநீரு ருத்ராட்ச முதலான சின்னங்களை அணிந்தவர்களை கண்டாலே சிவசிவ என்று சொல்லுகிறோம். இனிய அமுதம் போன்றவனும் தேவர்களால் சிந்திப்பதற்கும் அரியவனான சிவபெருமானை நாம் புகழ்ந்து பாடுகிறோம். இதையெல்லாம் கேட்டும் நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாயே. பெண்களின் நெஞ்சம் இறுகி போனதாக இருக்கக்கூடாது. நீ என்ன அந்த தூக்கத்தை ஒரு பரிசாக கருதுகிறாயா என்பது பொருள். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவம் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.